கடகராசி மெய்யன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியால் என்ன பலனை அடையப் போகிறார்கள் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பேச போகிற விஷயம். 7-8க்குரியவர் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். இதுக்கு முன்னால் அட்டமுத்து சனியாக உங்களை திட்டி தீர்த்தவர்கள், உங்களை காட்டி கொடுத்தவர்கள், உங்கள் மீது புகார் சொன்னவர்கள், உங்களை வசைபாடியவர்கள் எல்லாமே இப்போ சனி பெயர்ச்சி இந்த 4 மாதங்களாக ஆரம்பிச்சிருச்சு. அதோடைய ஊர்த்துவம் இந்த 2025ஆம் ஆண்டு இவர்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட சரண்டர். எதிரிகளே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே பிரமிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகளுடைய சொத்தே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறேன் நானும். எவன் ஒருத்தன் உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியோ அவனுடைய சொத்தையே நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் கடகத்துக்கு நடக்கும். சனி பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே மாற்றங்களை, சிறப்புகளை தரக்கூடிய ஆண்டு இது. தங்குதடை இல்லாமல் ஒரு பயணம் ஏற்படுது அப்படின்னா அதில் கவனமாக நீங்கள் இருக்கணும். வெளிநாட்டு பயணங்களில் கவனம் இருக்கணும். பயணங்கள்லேயும் கவனம் வேணும் நீங்கள், அவ்வளோதான். ஏன்னா அதில் சில ஆபத்துகள் உங்களுக்கு நேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திட்டமிடும் போது கிடைக்காத பணம், நீங்கள் முயற்சி பண்ணும்போது கிடைக்காத பணம்லாம் இப்போ சேரும். இங்கே கொடுத்து வச்சு வாங்க முடியாத காசெல்லாம் வந்துடும். இதுக்கான நேரங்கள் இப்போ உருவாயிடுச்சு உங்களுக்கு. ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி கடகராசி மெய்யன்பர்களுக்கு எப்படி இருக்குது? கடகராசி மெய்யன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியால் என்ன பலனை அடையப் போகிறார்கள் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பேச போகிற விஷயம். அதாவது கடகத்துக்கு 8ஆம் மாகாதிபதியான சனி 9ஆம் வீட்டுக்கு வர்றாருன்னு நம்ம சொல்கிறோம். பாக்கியஸ்தானத்துக்கு சனி வர்றார். 7-8க்குரியவர் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். புதையலை அள்ளித்தருகின்ற யோகத்தை கடகராசி மெய்யன்பர்கள் பெறுவார்கள். கடகராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறதுன்னு நம்ம பேசலாம். அதுதான் உண்மை. அப்போ இதுக்கு முன்னால் அட்டமுத்து சனியாக உங்களை திட்டி தீர்த்தவர்கள், உங்களை காட்டி கொடுத்தவர்கள், உங்கள் மீது புகார் சொன்னவர்கள், உங்களை வசைபாடியவர்கள் எல்லாமே இப்போ சனி பெயர்ச்சி இந்த 4 மாதங்களாக ஆரம்பிச்சிருச்சு. அதோடைய ஊர்த்துவம் இந்த 2025ஆம் ஆண்டு இவர்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட சரண்டர். எதிரிகளே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே பிரமிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். கடகராசிக்கு புதையலாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலை இந்த சனி, ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவர் சனி கடகத்துக்கு சரியில்லை, அவர் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, பாதகாதிபதி அப்படின்னு. ரைட்டு, பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, அட்டமாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் போய் உட்கார்ற இடம் இது 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். உங்களுக்கு எதிரிகளுடைய சொத்தே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறேன் நானும். எவன் ஒருத்தன் உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியோ அவனுடைய சொத்தையே நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் கடகத்துக்கு நடக்கும். கடகராசி என்பது அரசியல் இருந்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக மிக பெரும் வெற்றியை தழுவுவீங்க. நீங்கள் அரசியல் மிக அற்புதமாக இருக்கும். ஆக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே மாற்றங்களை, சிறப்புகளை தரக்கூடிய ஆண்டு இது. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி உங்களை பல வகையில் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய சனியாக இது செயல்படும். நீங்களே வியக்கக்கூடிய வண்ணம் இந்த மாற்றங்கள் ஏற்படும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த சனி 11ஆம் வீட்டை பார்ப்பார். மூத்த சகோதரருக்கு ஆகாது. உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கு ஆகாது, பாதிக்கப்படுவார்கள். வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளும் போது நீங்கள் கவனமாக இருக்கணும். பயணங்கள் உங்களுக்கு தங்குதடை அதில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல தான். ஆனால் தங்குதடை இல்லாமல் ஒரு பயணம் ஏற்படுது அப்படின்னா அதில் கவனமாக நீங்கள் இருக்கணும். வெளிநாட்டு பயணங்களில் கவனம் இருக்கணும். பயணங்கள்லேயும் கவனம் வேணும் நீங்கள், அவ்வளோதான். ஏன்னா அதில் சில ஆபத்துகள் உங்களுக்கு நேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசி மெய்யன்பர்களுக்கு 11ஆம் வீடு பாதிக்கப்படுது. இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பில் நோய்கள், இடுப்பு சம்பந்தமாக, மறைவிடங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் தனி கவனம் செலுத்தணும். இந்த பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் 2 பேர்த்த இருக பிடிச்சிக்கணும். என்னன்னு கேட்டால், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரங்கேற்ற ஐயனாரை வழிபட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டம் திருப்பட்டூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரங்கேற்ற ஐயனாரை இருக பிடிங்க. இதை விட இன்னும் சிறப்பு என்னென்னா, அதே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம், மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை, அதாவது விஷ்ணு துர்க்கை கோயில். இந்த விஷ்ணு துர்க்கை கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு கடகங்கிறனால பச்சரிசி 10 கிலோ பச்சரிசி, அதே மாதிரி வெண்பட்டு சேலை ஒரு சேலை வாங்கிட்டு
கொண்டு போய் துர்க்கைக்கு தானமாக கொடுத்துட்டு உப்பு 10 படி உப்பு மறந்துடாதீங்க, ஏன்னா சந்திரனுக்குரியது உப்பு. இந்த 3 பொருளையும் நீங்கள் எங்கள் விஷ்ணுதுர்கா ஆலயத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு, அதுவும் கடகங்கிறனால திங்கக்கிழமை அன்னைக்கு போங்க. கடகராசிக்கு உண்டான எந்திர தகடு கொடுப்பாங்க. அந்த எந்திர தகடை நீங்கள் வாங்கி வந்து வீட்டில் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டுகள் நான் சொன்ன மாதிரி புதையலோகத்தில் பழுதில்லாத யோகமாக அது இருந்து நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, தாயார் உங்களுக்கு வந்து தாயாதிபதிகளாலும் யோகத்தை கொடுக்க வேண்டிய ஒரு ஜாதகமாக இது இருக்குது. கடகராசி என்பவருடைய தாய் வழி ஸ்தானங்கள், தாய்க்கு எது நோய் இருந்தால் கூட இப்போ தீர வேண்டிய தருணங்கள் சொல்லலாம். இந்த கடகராசிக்காருடைய மனைவிக்கோ கணவனுக்கோ ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டிய வாய்ப்புகள், அதனால் மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான நேரம். அதனால் குடும்ப சகிதமாக நீங்கள் ஆலய பயணம் மேற்கொள்வது நல்லது. கோயில் அதாவது கோயில் பயணங்கள்லாம் வரும். தீர்த்த புனித யாத்திரை, இப்போ வந்து கிறிஸ்டினா நீங்கள் இருந்தீங்கன்னா புனித யாத்திரைகள்லாம் வரும். முஸ்லீமாக இருந்தீங்கன்னா புனித யாத்திரை மெக்கா மதினா ஜெருசலம், நீங்கள் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மேரி மாதா கோயில், இந்த மாதிரி இந்துக்களுக்கு சொல்லவே வேண்டாம், எல்லா விதமான ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். இந்த கடகராசி மையன்பர்கள் இந்த 25ஆம் ஆண்டு மேலும் சிறப்புக்குரியதாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை, நீங்கள் செஞ்சுக்குங்க. 2வது வந்து உங்களுக்கு புதிய தொழில் தொடங்க எல்லாமே, அதாவது நீங்கள் உங்களுடைய திட்டங்கள்லாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு சாதகமான சூழலே உருவாகி திடீர்னு நீங்கள் திட்டமிடும் போது கிடைக்காத பணம், நீங்கள் முயற்சி பண்ணும்போது கிடைக்காத பணம்லாம் இப்போ வந்து சேரும். இங்கே கொடுத்து வச்சு வாங்க முடியாத காசெல்லாம் வந்துடும். இதுக்கான நேரங்கள் இப்போ உருவாயிடுச்சு உங்களுக்கு. சரியா? நான் சொன்னது உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் மிக மிக நல்ல விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டி ராஜயோகம்னா, அப்போ கெட்டவன் வந்து மீண்டும் வந்து கெட்டு போனால் யோகத்தை கொடுப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் தான் இந்த விஷயமும். 8ஆம் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி மீண்டும் வந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு சென்றதால், குருவின் வீட்டுக்கு சென்றதால் அங்கே திருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். நிரம்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ 9ஆம் இடங்கிறது பயணம், பாக்கியம், அருள் பாக்கியம், அருளும் பொருளும் சேர வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் அங்கே நடக்க போகுது இப்போ. ஆக கடகராசி மையன்களுக்கு இந்த 25ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29லேருந்து 27ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அற்புதம், ஆனந்தம்.